இன்ஃபர்மேட்டிவ் சமூக பார்வை. திமுக அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இதனை திருக்குவளை முத்துவேலர் கருணாநிதி அப்படின்னு தொண்டர்கள் சில பேர் சொல்லுவாங்க. கருணாநிதி நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய திருக்குவளை கிராமத்துல ஜூன் 3, 1924 பிறந்தாரு. தந்தை முத்துவேலர், தாய் அஞ்சுகம். கருணாநிதிக்கு பெற்றோர் இட்ட பெயர் தட்சிணாமூர்த்தி. தன்னுடைய பள்ளி பருவத்துல நாடகம், கவிதை, இலக்கியம் இது எல்லாத்திலயுமே அதிகமா ஆர்வம் கொண்டிருந்தாரு. பேச்சாற்றலும் திராவிடர் கழக ஈடுபாடும் மாணவ பருவத்திலேயே அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் அவருடைய பள்ளி படிப்புலையும் அவருடைய கவனம் செல்லல அப்படின்னே சொல்லலாம். நீதி கட்சியின் தூணாக கருதப்பட்ட பேச்சாளர் அழகிரியின் மேல அவர் ரொம்பவே ஈர்ப்பு கொண்டிருந்தாரு. தன்னுடைய 14வது வயதுல சமூக இலக்கியங்கள்ல முழுமையா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. தனது இளம் வயதுல மாணவர்கள் சிலரினுடைய உதவியோடு இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை உருவாக்கினார். இளைஞர்கள் தங்களுடைய பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்த்து கொள்ள அந்த அமைப்பு ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சில காலத்துக்கு அப்புறமா அந்த அமைப்பு மாநில அளவிலான அனைத்து மாணவர்களின் கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பாவே உருவாச்சு. அழகிரி சாமியினுடைய பேச்சாலை ஈர்க்கப்பட்டு அரசியல்ல ஈடுபட்ட கருணாநிதி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமா தன்னுடைய அரசியல் தீவிரத்தை காமிச்சிருக்கிறாரு. திருவாரூர் பகுதியில இளைஞர்களை மாணவநேசன் அப்படிங்கிற துண்டு கையெழுத்து பதிப்புகள் மூலமா ஒன்று திரட்டினாரு. தமிழ்நாட்டுல உருவான முதல் திராவிட இயக்கம் மாணவர் அணி அப்படின்னு அதை சொல்லலாம். கருணாநிதியும் அவருடைய மாணவர் அணி தோழர்களும் நிறைய குடிசைவாழ் மக்கள்கிட்ட போய் சமூக பணியிலையும் விழிப்புணர்வு வேலைகளையும் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில அவர் துண்டு பிரசுரமா தொடங்கிய முரசொலி செய்தித்தாளா கட்சி பத்திரிகையாவே உருவெடுத்தது. 1957 நடைபெற்ற திமுக இந்தி எதிர்ப்பு மாநாட்டுல மத்திய அரசால இந்தி திணிக்கப்படுறத வன்மையா எதிர்ப்பது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. கருணாநிதி இந்தி திணிப்பை எதிர்த்து இந்தி அப்படிங்கிறது உணவு விடுதியிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய உணவு, ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒருவர் சொல்ல அதன்படி சமைக்கப்பட்ட உணவு, தமிழ் அப்படிங்கிறது குடியறிந்து விருப்பமறிந்து ஊட்டமளிக்கும் தாயிடமிருந்து பெறப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்டோபர் மாதம் 1963 இந்தி எதிர்ப்பு மாநாடு சென்னையில கூட்டப்பட்டுச்சு. நடுவன் அரசினுடைய புரிந்து கொள்ளாமையை உணர்த்தும் விதமா இந்திய அரசியலமைப்பு தேசிய மொழிகள் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்துவது அப்படின்னு மாநாட்டுல தீர்மானிக்கப்பட்டது. நவம்பர் 16ஆம் தேதி அண்ணாவும் நவம்பர் 19ஆம் தேதி கருணாநிதியும் கைது செய்யப்பட்டு 25 நவம்பர் அன்று உயர்நீதிமன்ற ஆணையால விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. 1957 வருடம் தேர்தல்ல கருணாநிதி குளித்தலையில போட்டிட்டாங்க. முதல் முறையா திமுக சட்டமன்றத்துல அடியெடுத்து வைக்கவும் முதல் முறையா கருணாநிதி தன்னுடைய சட்டமன்ற வரலாற்றை துவக்கவும் அது வழிவகுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். திமுகவுடைய தொடக்க கால உறுப்பினர் கருணாநிதி. அவர் 1957 ஆண்டிலிருந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் கடந்த 40 ஆண்டுகளாக திமுகவின் தலைவராகவும் பதவி வகிச்சுட்டு வராங்க. தமிழகத்தினுடைய முதல்வரா 5 முறை கருணாநிதி பதவி வகிச்சிருக்கிறாங்க. 1969 முதல் 1971 வரைக்கும் அண்ணாதுரை மறைவுக்கு அப்புறமா முதல் முறை 1971 இருந்து 76 வரைக்கும் 2வது தடவையும், 1989 இருந்து 91 வரைக்கும் 3வது தடவையும், 1996 இருந்து 2001 வரைக்கும் 4வது தடவையும், 2006 இருந்து 2011 வரைக்கும் 5வது தடவையுமா முதலமைச்சரா பதவி வகிச்சிருக்கிறாரு கருணாநிதி. கள்ளக்குடியில ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில கருணாநிதி ஒரு போராளியா பங்கேற்றார். ரயிலின் முன்னாடி தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து ரயில் மறியல்ல இறங்கினாரு. இதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம். இதுதான் அவரை முக்கிய தலைவரா உருவெடுக்க செஞ்சுச்சு. 1967 திமுக கட்சி ஆட்சிக்கு வந்தபோது கருணாநிதி சக்தி வாய்ந்த செல்வாக்கு நிலைக்கு உயர்ந்தார். அரசியல் பணிகளுக்கு இடையே திரையுலகத்திலையும் அவருடைய செல்வாக்கு உயர்ந்துச்சு. அன்றைய நாட்கள்ல அறிஞர் அண்ணாவினுடைய ஓர் இரவு அப்படின்னு விளம்பரப்படுத்துவது வாடிக்கையா இருந்துச்சு. கலைஞர் கருணாநிதியினுடைய தூக்கு மேடை நாடகத்துல எம்.ஆர். ராதா நடிச்சிட்டு இருந்தாரு. அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்றது மாதிரி கலைஞர் கருணாநிதியின் தூக்கு மேடை அப்படின்னு விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சாரு எம்.ஆர். ராதா. அதுதான் கருணாநிதியினுடைய பெயரோடு நீடிச்சிருக்கும் பெயரா நிலைத்தே விட்டது. சிவாஜி கணேசனுடைய நடிப்புல ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பராசக்தி திரைப்படம் கலைஞரின் வசனங்களுக்காகவே திரு
திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டுச்சு. வசன புத்தகங்கள் லட்சக்கணக்கில் அச்சடிக்கப்பட்டு இளைஞர்களால மனப்பாடம் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி திரையுலகில அப்படி ஒரு வசன புரட்சி நிகழ்ந்ததே இல்ல அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேரு சினிமாவில கருணாநிதி மாதிரி வசனம் எழுதணும், கருணாநிதியினுடைய வசனங்களை உச்சரித்து பழகணும் அப்படின்னு விரும்பி சினிமாவுக்கு வந்தாங்க. அண்ணாவ மாதிரி பேச்சாற்றல், எழுத்தாற்றல், ஓயாத அரசியல் பணி, பத்திரிகை பணி அப்படின்னு நிறைய பன்முகத்தன்மை கலைஞர் கருணாநிதி இடத்துலயும் இருந்துச்சு. அதுதான் அவரை அண்ணாவுக்கு அடுத்த இடத்துக்கு அமரக்கூடிய தகுதியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கருணாநிதி அவர்கள் 3 முறை திருமணம் செய்து கொண்டார். முதல் மனைவி பத்மாவதி, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் மூகா முத்து. கருணாநிதியினுடைய முதல் மனைவி திருமணமான சில ஆண்டுகள்லயே மரணம் அடைஞ்சிட்டாரு. கருணாநிதி 2வது திருமணம் செய்து கொண்டார். 2வது மனைவி தாயாளு அம்மாள், இவங்களுக்கு பிறந்தவங்க அழகிரி, ஸ்டாலின், செல்வி மற்றும் தமிழரசு. அவருடைய 3வது மனைவி ராஜாத்தி அம்மாள், இவங்களுக்கு பிறந்தவங்க கனிமொழி. இதுதான் அவருடைய குடும்பம். இன்றும் அரசியல்லையும் சரி, எழுத்து மூலமாகவும் சரி, குடும்பமே பிரசித்தி பெற்றுதான் இருக்கு. ஒரு கவியரங்கத்துல கவிக்கு அப்துல் ரஹ்மான மேடைக்கு அழைச்சப்போ, வெற்றி பல பெற்று நான் விருது பெற வரும் பொழுது வெகுமானம் எது வேண்டும் என கேட்டால் அப்துல் ரஹ்மானை தருக என்பேன் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கார். கவிஞர்கள் மீது அவருக்கு இருந்த மரியாதைக்கு சான்று இதுதான். திரைப்படங்களுக்கு எழுதிய கதைகள், வசனங்கள் 75 நெருங்கிருச்சு. திரைப்பணியையே முழு நேரமா செய்தவங்களை விட இவருடைய சாதனை அதிகம். இவருடைய வசனத்துல வெளியான திரைப்படங்கள்ல பராசக்தி, மந்திரகுமாரி, மலைக்கல்லன், மனோகரா, பூம்புகார், இருவர் உள்ளம், பாலைவன ரோஜாக்கள், நீதிக்கு தண்டனை, பாச பறவைகள், பாடாத தேனீக்கள், பாலைவன பூக்கள், இப்படிலாம் நிறைய படங்களை முக்கியமான படங்கள்னு நாம சொல்லலாம். எத்தனை திரைக்கதைகள், எத்தனை நாவல்கள், எத்தனை கடிதங்கள், எத்தனை மேடை பேச்சுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறை தண்டனைகள், எத்தனை வழக்குகள். உன் மீது அடித்த வெயில் கடல் மீது அடித்திருந்தால் பாதி கடல் பாலைவனமாயிருக்கும் அப்படின்னு கலைஞரை புகழ்ந்தாரு வைரமுத்து. 2009 ஆண்டு அக்டோபர் 9 அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்களினுடைய 3 நாள் மாநாடு தொடங்குச்சு. மாநாட்டின் முதல் நாள் அன்று கருணாநிதிக்கு உலக கலை படைப்பாளி அப்படிங்கிற விருதை வழங்கி சிறப்பிச்சாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை கௌரவிச்சு டாக்டர் பட்டம் வழங்குச்சு. அரசியல், சினிமா, எழுத்து, பேச்சு, பத்திரிகை, இப்படி பல துறைகள்லயும் வித்தகரா திகழக்கூடிய கலைஞர் கருணாநிதி உண்மையிலேயே ஒரு சகாப்தம் தான். 100 ஆண்டுகளையும் கடந்து இவர் இன்னும் நிறைய சாதனைகள் படைக்க வேண்டும் அப்படிங்கிற பணிவான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சமூக நோக்குடன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Info Net.